மக்கள் கட்சியுடைய பொதுக்குழு கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற தேசிய மாநில நகர ஒன்றிய நிர்வாகிகளே, இந்த அருமையான நிகழ்வில் பங்கேற்று எனக்கு முன்னதாக சிறப்புரை ஆற்ற அமர்ந்திருக்கின்ற என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் சமூகத்திலே நடக்கின்ற அவலங்களை அவ்வப்போது எடுத்துரைத்துக் கொண்டிருக்கின்ற சமூக சிந்தனையாளர் மரியாதைக்குரிய ஸ்ரீமன் சன்குமார் அவர்களே, எங்கெல்லாம் அநியாயங்கள் நடக்கின்றதோ அங்கெல்லாம் நாடுகளை வலியுறுத்தி சமூக களத்திலே தொடர்ந்து பல ஆண்டுகளாக செயலாற்றிக் கொண்டிருக்கின்ற எனது அருமை சகோதரர் பாசத்திற்குரிய அண்ணன் டி.பி. மோசஸ் அவர்களே, சமூகத்திலே நடக்கின்ற அவலங்களை எங்கெல்லாம் அநீதிகள் நடக்கின்றதோ அங்கெல்லாம் குரல் வளையமாய் சமூகத்தின் அநீதிகளை அக்கறையோடு செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சியுடைய தேசிய தலைவர், சமூகத்தில் நடக்கின்ற பல்வேறு இழிவுகளை சமூகத்தில் நடக்கின்ற ஒட்டுமொத்த மக்களின் விடுதலை பயணத்திலே இதனை இணைத்துக் கொண்டு கடந்த 30 ஆண்டு காலமாக அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சியை தொடங்கி சிறப்பித்து நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய கல்வி தந்தை சமூகத்தின் மீது அக்கறை கொண்டு தன்னை முழுமையாக நம்முடைய மரியாதைக்குரிய அண்ணன் மோசஸ் அவர்கள் சொல்லிய வண்ணமாக தன்னுடைய பணத்தை எல்லாம் தன்னுடைய பொருளாதாரத்தை எல்லாம் மக்களுக்காக செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற எங்கள் அன்புக்குரிய தலைவர் வி.எஸ். ஐசக் ஐயா அவர்களே, ஒரு தலைவனுக்கு பின்னாடி வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பார்கள் என்று சொல்வார்கள். அப்படி நம்முடைய தலைவருக்கு எப்போதுமே பின்னாக இருந்து செயல்படுத்தி இன்று பல்வேறு கல்லூரிகளை அமைப்பது மட்டுமல்ல, தேசிய அளவிலே அகில இந்திய மக்கள் கிறிஸ்தவ மக்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுக்கின்ற மிகச்சிறந்த தலைவரை உருவாக்கி கொண்டிருக்கின்ற அன்பிற்குரிய சகோதரி தேசிய தலைவி அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் சொல்லி, அன்பார்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கிறேன் என்று சொன்னால் சாதாரண விஷயம் அல்ல. நம்முடைய உரிமைகளுக்காக நம்முடைய வருங்கால சந்ததிக்கு நாம் எதை சேர்த்து வைத்திருக்கின்றோம், இன்று நாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஆட்சியாளர்கள் எப்படி இருக்கின்றார்கள், இந்த ஆட்சியை எப்படி நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், இந்த ஆட்சியின் வழியாக நாம் என்ன நன்மைகளை பெற்றிருக்கின்றோம், என்ன நன்மைகளை பெறுவதற்கு தடையாக இருக்கிறது என்பதெல்லாம் சிந்தித்து ஒவ்வொரு நாட்டிலும் அதற்குரியான போராட்டங்களை வடிவங்கள் அமைத்து மிக சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற நம்முடைய தேசிய தலைவர், குறிப்பாக நம்முடைய பத்திரிகை செய்தியில் அவர் சொல்லுகிற போது சொன்னார், பள்ளி நிலையங்களை 1,00,000க்கு மேற்பட்ட பள்ளி நிலையங்களை மீட்டெடுக்க வேண்டிய மிகப்பெரிய பணி நமக்கு இருக்கிறது என்று சொன்னார். பிரிட்டிஷ் காலகட்டத்திலே 1850 கொடுக்கப்பட்ட பள்ளி நிலங்களை தலித் மக்களுக்கு, வாழ்வாதாரத்தை இழந்திருக்கின்ற மக்களுக்கு, வாழ்வாதாரத்தை இழந்திருக்கின்ற மக்களுக்கு அவர்கள் விவசாயம் செய்து அவர்கள் சக மனிதரை போல உயர்ந்திருக்க வேண்டும் என்ற அந்த உரிய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு பிரிட்டிஷ்காரர்கள் கொடுத்த அந்த நிலைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்று போராடக்கூடியவர்தான் நம்முடைய மரியாதைக்குரிய வி.எஸ். ஐசக் ஐயா அவர்கள். அது மட்டுமல்ல, எங்கெல்லாம் கிறிஸ்தவ மீதான தாக்குதல் நடக்கிறோம், பாலியல் வன்முறைகள், இந்த தேசம் பெண்களை பாலியல் நோக்கத்தோடு, இந்த தேசத்தில் இருக்கின்ற ஆட்சியாளர்கள் பெண்கள் மீதான பாலியல் வன்முறை ஆங்காங்கே நடைபெற்று, தமிழகம் மட்டுமல்ல தேசம் முழுவதும் பொள்ளாச்சி சம்பவத்தை நாம் பார்த்திருக்கின்றோம். அதிமுக அரசுடைய பொள்ளாச்சி ஆட்சியை நாம் பார்த்திருக்கின்றோம். மத்திய அரசுடைய பாலியல் வன்முறைகள், கோயில்களிலே பெண்களை வைத்து பாலியல் வன்புணர்ச்சி செய்வதை நாம் பத்திரிகை செய்தி மூலமாக நாம் பார்த்திருக்கிறோம். அவைகளுக்கெல்லாம் மிகப்பெரிய போராட்டங்களை எடுத்து மத்திய அரசையும் மாநில அரசையும் வன்மையாக கண்டித்தவர் தான் நம்முடைய தேசிய தலைவர் வி.எஸ். ஐசக் ஐயா அவர்கள். அன்புக்குரியவர்களே,
இந்த சமூகம் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் இங்கே எனக்கு முன்னதாக பேசிய என் அன்பு சகோதரர்கள் இருவரும் மிக அழகாக சொன்னார்கள், அழுத்தமாக சொன்னார்கள், ஒற்றுமை. இன்றைக்கு தலித் கிறிஸ்தவர்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்காத நோக்கம் என்ன? ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன் என்பது 1950 1850 அங்கே தலித் கிறிஸ்தவர்களுக்கு அவர்களுக்கு எஸ்சி பட்டியலை சேர்க்க வேண்டும் என்று பிரிவு 4 சொல்லப்படுகிறது. ஆனால் ரங்கநாத் மிஸ்ரா கமிஷனை காங்கிரஸ் ஆட்சியாளர்கள் அதை வைத்தார்கள். ஆனால் ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன் அறிக்கை கொடுக்கப்பட்டும் மீண்டும் பாலகிருஷ்ணன் அறிக்கை வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு இருக்கிற பாஜக அரசு சொல்கிறது. இப்படி ஒவ்வொரு அரசும் அதை காலம் தாழ்த்தி கடந்து சென்றாலும் நம்முடைய தலைவர்கள் 10.5% சிறுபான்மை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று குரல் கொடுத்து வருகிறார். ஏன் இந்த காலம் கடந்து சென்றால் எங்களுடைய மக்களை 25 ஆண்டுகளுக்கு மேலாக போராடி கொண்டிருக்கிறார். ஒரு தலைமுறையே போயிடுச்சு, முதல் தலைமுறையை விட மாட்டோம். ஆகவே இந்த தமிழ்நாடு அரசு சிறுபான்மை மக்களுக்கு 10.5% தர வேண்டும் என்று தன்னுடைய போராட்டங்களிலே வலியுறுத்தி வருகின்றவர் நம்முடைய தலைவர்கள். அன்புக்குரியவர்களே, தலித் கிறிஸ்தவர்களை பட்டியலில் சேர்த்தால் என்ன நடக்கும் என்பதை இந்த அரசுகள் தெரிந்து கொண்டிருக்கிறது. மத்திய அரசாக இருந்தாலும் சரி, மாநில அரசாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு இருக்கின்ற அத்தனை அரசியல் தலைவர்களுக்கும் தெரியும். ஒருவேளை எஸ்சி பட்டியலை தலித் கிறிஸ்துவை சேர்ப்பார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு இந்திய தேசமே ஒரு கிறிஸ்துவ நாடாக மாறும் என்பதை அறிவிக்கிறார். ஆகவே காலம் தாழ்த்தி சட்டத்தின் வழியாக அனுமதி பெற வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு காலம் அவர்கள் கொடுப்பது என்பதை கேள்விக்குறித்தார். இது எப்படி பெற முடியும் என்று சொன்னார் கம்யூனிஸ்டுகள் சொல்வார்கள், போராட்டம் இல்லாமல் யாராட்டும் செல்லாது என்று சொல்வார்கள். போராட்டத்தின் வழியாக தான் இந்த தலித் கிறிஸ்தவர்களை இடஒதுக்கீட்டை நாம் பெற முடியும். ஆகவே ஒற்றுமை வழியாக அனைத்து மக்களையும், இன்றைக்கு இருக்கிற இடதுசாரிகளை, இன்றைக்கு இருக்கிற இஸ்லாமிய சகோதரர்களை, இன்றைக்கு ஒருமித்து கருத்துள்ள அரசியல் தலைவர்களை ஒன்றிணைத்து மிகப்பெரிய போராட்டங்களை எடுக்க வேண்டிய கட்டாயத்தை நாம் இருக்கின்றோம். இன்றைக்கு இருக்கிற பிஜேபி அரசானது நமக்கு எதிராக சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறது. ஒரு காலம் நம்மை அவர்கள் இணைத்துக் கொள்ள மாட்டார்கள், ஒரு காலம் கிறிஸ்தவர்கள் ஊக்குவிக்க மாட்டார்கள், ஒரு காலம் நமக்கு நன்மையே அவர்கள் செய்ய மாட்டார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சில போராளிகள் அவருக்கு பின்னாகவும் சென்று சில பேர்களை கொடுப்பதை நாம் யூடியூபிலே பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அவரை வன்மையாக இந்த கூட்டத்தின் வழியாக நான் கண்டிக்கின்றேன். ஏன் என்று சொன்னால் நம்முடைய தலைவர் அவர்கள் ஏறக்குறைய 30 ஆண்டு காலமாக கிறிஸ்தவ மக்களுக்காக, கிறிஸ்தவ மக்களின் உரிமைக்காக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். எதற்காக? கிறிஸ்தவ மக்கள் அனைத்து உரிமைகளை பெற வேண்டும், கல்வியே, சுகாதாரத்திலே, அவர்கள் இடஒதுக்கீட்டிலே அவர்கள் உரிமை பெற வேண்டும், எல்லா மக்களும் கல்வி பெற வேண்டும், எல்லா மக்களும் வாழ்வாதாரத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக அவர் குரல் கொடுத்து வருவதை நோக்கம் என்று சொன்னார். இன்றைக்கு இந்த அரசுகள் மாறி ஆட்சியாளர்களை வந்தாலும் அவர்கள் செய்வதை தலித் கிறிஸ்தவர்களுக்கு அவர்கள் துரோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை தமிழக அரசு இன்றைக்கு தலித் கிறிஸ்தவர்களுக்கும் எஸ்சிக்கும் ஒரே சலுகை தர வேண்டும் என்று அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு சிறுபான்மை நல வாரியம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? சிறுபான்மை நல வாரியத்திற்கு உறுப்பினர்கள் யார், அவருடைய வேலைகள் என்ன என்பதை தெரியாமல் இந்த சிறுபான்மை வாரியம் அமைத்துக் கொண்டிருக்கிறது. அதே போல சிறுபான்மை பொருளாதார மேம்பாட்டுக்கு அழைப்பு இருக்கிறது. இவை எல்லாம் செயல்படுகிறது என்று சொன்னால் பேட்டின் வழியாக மட்டுமே செயல்படுகிறது, அறிக்கையின் வழியாக மட்டுமே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவை கிராமங்களோடு போக வேண்டும் என்று சொன்னால் நாம் விழித்துக் கொள்ள வேண்டும், நாம் கேள்வி கேட்கிறவர்களை ஆக வேண்டும், போராட்டத்தில் இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் ஒவ்வொரு போராளிகளை மாறினால் மட்டுமே இது சாத்தியமாகும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே வருகின்ற காலங்களிலே நாம் எப்படி நம்முடைய தோழர்கள் சொல்ல வேண்டுமாக கிராமங்கள் தோறும், நகரங்கள் தோறும், மாவட்டங்கள் தோறும் நாம் ஒன்றிணைந்து செயல்பட அழைக்கப்படுகிறோம். ஐயாவுடைய தலைமையை நாம் ஒன்றிணைந்து செயல்படும் என்று சொன்னார். உண்மையாகவே ஒரு மாற்றத்தை இனி நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன சொல்றாங்க, மாற்றம் முன்னேற்றம், முன்னேற்றத்தை கொண்டு வந்தவர்கள் கிறிஸ்தவர்கள். இந்த மாற்றத்தை இந்த இந்திய அரசு, இந்த இந்திய நாட்டிலே நலிந்திருக்கிற மக்களை அவர் மாற்றத்தை கொண்டு வந்தவர்கள் கிறிஸ்தவர்கள் மிஷனரிமார்கள். ஆனால் இந்த தாரக மந்திரத்தை யாரை எடுத்து
நாம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வேடிக்கை பார்க்கிற மக்களால் நாம் இருக்கக்கூடாது. ஒரு காலம் நாம் அதிகாரத்துக்குள்ள வரணும். அதிகாரம் இல்லாமல் நாம் எதையுமே சாதிக்கவே முடியாது. நாம் அனைவரும் இங்கே அருமையான சகோதரர்கள் பேசிக் கொண்டிருந்தார். நாம் கவுன்சிலராக, நகரமன்ற தலைவராக, இன்று பேரூராட்சி தலைவராக, சட்டமன்ற உறுப்பினராக, பாராளுமன்ற உறுப்பினராக நாம் போக வேண்டும். எனக்கு சில அரசியல் தலைவர் கிறிஸ்தவர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்கிறார்கள். அந்த இடஒதுக்கீடு அந்த சட்டமன்ற உறுப்பினர், அந்த பாராளுமன்ற உறுப்பினர் யார் என்று சொன்னார், அவர் வேறு சார்ந்தவராக இருப்பார். இப்படி கணக்கு காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையாக சொன்னால் நடித்த மக்கள் மத்தியில் வருகின்ற ஒரு தலைவருக்கு, ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் வருகின்ற ஒரு தலைவருக்கு அந்த பொறுப்பை கொடுக்க வேண்டும். சிறுபான்மையினர் தலைவரையார் சட்டமன்றத்திலே கிறிஸ்தவர்களுக்காக கொடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் யார், கிறிஸ்தவர்களுக்காக கொடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் யார் என்று பார்த்தால் அவர் நடித்த மக்களுக்காக குரல் கொடுக்கிறவர்களாக இருக்க மாட்டார்கள். அவர்கள் ஒட்டுமொத்தம் என்று சொல்லி அவர்கள் அரசியல் பின்னணி அவர் வாழ்க்கை சுதந்திரமாய் வாழ்வதற்காக மாற்றிக் கொள்கின்ற தலைவராக இருப்பார்கள். நாளை பார்த்தா எந்த அரசியல் இருப்பாரு, நாளை பார்த்தா வேற ஒரு அரசியல் அவர் இருப்பார். மக்களின் நலனுக்காக, மக்களின் உரிமைக்காக குரல் கொடுக்கின்ற ஒரு தலைவரை நாம் பெற்றிருக்கின்றோம். தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு, தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு, இரவென்றும் பகலென்றும் பாராமல் மக்கள் நலனுக்காக ஒருவேளை மிகப்பெரிய கல்வி தந்தை எங்களுக்கு எல்லாம் தெரியும். எத்தனையோ கல்வி தந்தைகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அவருடைய வேலைகள் என்ன? வேறொரு கல்லூரி ஆரம்பிக்க வேண்டும், மிகப்பெரிய கல்லூரி ஆரம்பிக்க வேண்டும், பல இடங்களில் கல்லூரி ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைத்து இரவு பகல் திட்டமிடுவார்கள். ஆனால் நம்முடைய கல்வி தந்தை வாழ்வாதாரத்தில் ஏழுகிற மக்களுக்கு, உரிமைகளை இழந்திருக்கிற மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, நசுக்கப்பட்ட மக்களுக்கு இவருடைய வாழ்வாதாரத்தை வைக்க வேண்டும் என்பதற்காக இரவு பகல் திட்டமிட்டு தன்னுடைய வருமானத்திலிருந்து தன்னுடைய பொருளாதாரத்தை இழந்து தவிக்கின்ற மக்களுக்கு மிகப்பெரிய சேவையாற்றிக் கொண்டிருக்கிறார். அரசியல் ஆதாயத்திற்காக, மக்களின் உரிமைக்காக, அரசியல் ஆதாயத்திற்காக வாழ்வாதாரத்தை